உபாகமம் 28 அதிகாரம் 12 வாசிப்போம். ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யும், நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். எத்தனை பேர் இந்த வார்த்தை எல்லாம் எனக்கு ஆண்டவர் சொன்ன நேரடியான வார்த்தையாக பார்க்குறேன் அப்படின்னு நம்புறவங்களாம் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ அற்புதமான வார்த்தை பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க இதெல்லாம் கர்த்தர் எனக்கு சொல்கிற நல்ல வார்த்தைகள் அப்படின்னு? எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா ஏற்ற நேரத்தில் உங்கள் மேலே மழை பெய்யுறது நல்ல வார்த்தையா? நீ காஞ்சி போய் கருவாடு மாதிரி இருப்பேன்னா அது எப்படி இருக்கும்? நல்லா இல்லை பார்த்தீங்களா? ஆனால் நல்ல மழை பெய்யும், வறட்சிலாம் நீங்கும், ஏற்ற நேரத்தில் காரியங்கள்லாம் கை கூடும். அதான் மழை பெய்யுறது. ஆண்டவர் சொல்கிறேன், நீ கையிட்டு செய்யும் வேலையெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், என் ஆசீர்வாதத்தினால கட்டளையிடுறேன்றார். நல்ல கவனிங்கள். யாரோ ஒருத்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறது இல்லை. அந்த மனுஷன் எங்கள் பாஸ் தான் எங்களை என் கம்பெனி தான் என்னை கிடையாது. உங்களை ஆசீர்வதிக்க ஒரு கர்த்தர், அவர் கட்டளை இட்டிருக்கிறார். ஆமென். அவர் கமாண்ட் பண்ணியிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? கமாண்ட் பண்ணுறாரு. அவர் கமாண்ட் பண்ணிட்டாருன்னா அதை மாற்ற யாராலையும் முடியாதுங்க. என்ன மாதிரி வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறாருன்னு கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் செய்கிறதுக்கு நான் உன்னை பண்ணுறேன்ப்பா, உனக்காக வானத்தின் பலகதவுகளை, வானத்தின் பொக்கிஷங்களை உனக்கு நான் திறக்கிறேன், வானத்தை திறக்கிறேன்றார். அதான் நிஜம் பாருங்க. தேவனை நம்பி வாழ்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கை கொள்ளணும்னு இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்வதுக்கான வழிகளெல்லாம் கர்த்தர் சொல்கிறாரு. எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறப்பார்னா மழை பெய்யும், நான் செய்கிற வேலையில் ஆசீர்வாதம் உண்டாகும், நான் கையை நீட்டி ஆட்டியும் கடன் வாங்குறவனாக இருக்க மாட்டேன், நான் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அந்த மேலான நிலையில் கர்த்தர் என்ன வைக்க அவர் விரும்புகிறார். எத்தனை பேர் அதை நீங்கள் விரும்புகிறீங்க? கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் விரும்புகிற மேலான நிலைக்கு நான் வரணும். சொல்லுங்கள், கையை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே நீர் விரும்புகிற மேலான நிலைக்கு நான் என்ன பண்ணணும்? நான் எப்பவுமே லோவிலேயே செட்டில் ஆயிடுறேன், நான் அடியிலேயே இருந்து பழகியிருக்கிறேன். நான் நிறைய பேருக்கு சொல்கிறதுக்கு நல்லா இருக்கும், நான் இதுக்கு அடியிலே இருந்து இதுலேயே நான் வாழ்ந்துடுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, அதில் செட்டில் ஆகாதப்பா, உன்னை மேலாக்கிற நிலையை வச்சுருக்கிறேன். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை மேலாக்கிற ஒரு நிலையை கர்த்தர் வச்சுருக்கேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி சொல்கிறீங்க? மேலாக்கிறதே கொஞ்சம் கையை உயர்த்தி தான் சொல்லணும். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னை கர்த்தர் என்ன பண்ண விரும்புகிறாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், உங்களை கர்த்தர் மேலாக்க விரும்புகிறாரு. இதுதான் ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க. இதை செய்கிறதுக்காக தான் கொண்டு உங்களுக்கு நேராக வானத்தை திறந்து அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கிலேயும் தயவுக்கிலேயும் வாழ்வதுக்கான வழிகளை ஒவ்வொரு நாளும் போதிக்கிறார். நான் அந்த திறந்த வானத்தின் ஆசீர்வாதத்துக்கிலே நடக்க என்ன ஆண்டவர் போதித்து நடத்துகிறார் பாருங்க. இஸ்ரவேல் மக்களுக்கு நேராக கர்த்தர் அவர் மேகஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாக அவங்களுக்கு மேலே இருந்தார் பாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவனுடைய வசனத்தை நான் கேட்டு நடக்கும்போது எனக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறந்து வைப்பார். எத்தனை பேர் நம்புறோம்? கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். இதுதான் ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் செஞ்சு காட்டினார் பாருங்க. இதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் அவருடைய வார்த்தையும் கேட்குற நமக்கும் கர்த்தர் செய்கிறார். ஆண்டவர் அவர்கள் அப்படி மேகஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவர்களுக்கு நேராக அவங்களுக்கு மேலாக எப்போவுமே ஆண்டவர் இருக்கிற ஒரு அடையாளம். நமக்கு நேராக நமக்கு மேலாக கர்த்தர் வானத்தை திறந்திருக்கிற அடையாளங்களை உண்டு பண்ணுவதுக்கு தான் இந்த வசனத்தின் மூலமாக நிறைய வழிகளை கர்த்தர் நமக்கு போதிக்கிறார். ஏறக்குறைய 12 வழிகளை நம்ம கவனிச்சிருக்கிறோம். இந்த 12வது வழியில் தான் நம்ம ஒன்றை கவனிச்சுட்டு இருக்கிறோம். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு நேராக கர்த்தர் என்ன செய்கிறாரு? வானத்தை திறக்கிறாரு. போன வாரம் உங்களுக்கு காண்பித்தேன், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்காக கர்த்தர் எப்படி வானத்தை திறக்கிறாரு அப்படின்னா என்ன நம்ம கவனிச்சோன்னா, நான் கேட்காம கர்த்தர் இந்த பூமியில் எதையும் செய்கிறதில்ல. கையை உயர்த்தி சொல்லுங்கள், நான் கேட்காம கர்த்தர் இந்த பூமியில் என்ன பண்ணுறதில்ல. உங்கள் வீட்டில் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதையுமே செய்யறது இல்லை பாருங்க.
இன்னைக்கு இன்னொரு காரியத்தை இந்த ஜெபத்தின் வாயிலாக இன்னொரு அற்புதமான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு திறந்த ஒரு வானத்தின் கீழே வாழ்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கவும் என் நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கவும் நான் ஏன் ஜெபம் பண்ணணும்னு கேட்குற ஒரு ஆளாக இருக்க மாட்டேன். நான் ஜெபிக்கிறதுனால என்ன மாறிடவா போகுது? இன்னைக்கு காட்டுகிற இந்த சத்தியங்கள்லாம் உங்களை ஆண்டவர் இடத்துல ஜெபிக்கணும், கேட்கணும். நான் கேட்காம அவர் எதையும் செய்ய மாட்டார். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச பிறகு நான் வாயை மூடிட்டு இருக்கிற வாய் மூடியான கிறிஸ்தவனாக இருக்க மாட்டேன். வாயை திறந்து கேட்டு ஆண்டவர் சொல்கிறார், கேட்கிற எவனும் என்ன செய்கிறான்? பெற்றுக்கொள்கிறான். அப்போ நான் கேட்கக்கூடிய நிலையில் கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு. இந்த ஜெபம்ன்றது கேட்குற ஒரு இடம் பாருங்க. அப்போ எப்படி கேட்கணும் அதெல்லாம் உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். இன்றைக்கி இன்னொரு காரியத்தை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நான் அனுமதிக்காமல் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை ஆசீர்வதிப்பதில்லை. அதனால் இந்த ஜெபம் என்ன செய்யுதுன்னா, என்னுடைய வாழ்க்கையில் தேவனை அனுமதித்து, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லுகிறது தான் ஜெபம் பாருங்க. ஜெபத்தை இப்படி செஞ்சோம்னா ஜெபத்தை செய்கிறதுக்கு நமக்கு சலிப்பே வராது. நான் கர்த்தருக்கு அனுமதி கொடுத்து, ஐ எம் கிவிங் பர்மிஷன் ஃபார் காட் டு கம் அண்ட் பிளஸ் மீ த்ரூ த ப்ரேயர் தட் ஐ எம் ப்ரேயிங் டு காட். ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற இந்த ஜெப அனுபவம் என்ன பண்ணுதுன்னா, எனக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். என்ன பண்ணுறேன்னா, நான் அனுமதி கொடுத்து தேவன் என்னை ஆசீர்வதிக்க கூடிய ஒரு நிலையை என் வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாக நான் உண்டு பண்ணி கொள்கிறேன். இப்போ நம்ம கேட்கலாம், நான் ஜெபம் பண்ணால் தான் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். நான் ஜெபம் பண்ணுறதுனால தான் கர்த்தர் செய்கிறாரா? அவர் நினைக்கிறத அவர் செஞ்சுட்டு போக போகிறாரு. நான் ஜெபம் பண்ணி தான் காரியங்கள்லாம் மாறப்போதா? அப்படின்னா இங்கே ஆண்டவர் சொல்கிறார், நீ ஜெபம் பண்ணாமல் உன் ஜெபத்தின் மூலமாக, நான் ஜெபிக்கிறதின் மூலமாக தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய அனுமதியை நான் கொடுக்காம நான் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. நல்லா கவனிக்கணும் அதை. நான் அனுமதி கொடுக்காம, அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ அனுமதியை கொடுப்பதுக்கு நீ சில காரியங்களை அறிந்து புரிந்து நீ தெரிந்து கொண்டு செய்வாயானா, என் சித்தத்தை அறிந்து கொள்ளுவேன், என் விருப்பத்தை அறிந்து கொள்வேன், என் நோக்கத்தை நீ அறிந்து கொள்வேன். இப்போ என் விருப்பம், என் நோக்கம், என் சித்தம், உனக்கு நான் போதிக்கிற வசனங்கள் இந்த தேவ வார்த்தையின் மூலமாக தேவனுடைய விருப்பத்தையும் நோக்கத்தையும் சித்தத்தையும் நமக்கு புரிய வைக்கும்போது, இப்போ எனக்கு ஒன்று தெரியும், நான் எப்படி தேவனை என் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்கணும். அப்போது அவர் எப்படி என்னை ஆசீர்வதிக்கிறாரு. என்ன கேட்க மாட்டேன்னா, நான் ஜெபம் பண்ணால் தான் ஆண்டவர் எல்லாம் மாற்ற போகிறாரா? நல்லா கவனிங்க. நான் கேட்குறனோ கேட்கலையோ ஆண்டவர் அவர் செய்கிறது செய்வார். ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை காட்டுறார். என்னன்னா, நான் என் வாழ்க்கையில் அனுமதி கொடுக்காம அவர் என்னை ஆசீர்வதிப்பதில்லை. அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உபாகம் 30ஆம் அதிகாரம் வாங்க, அங்கே காட்டுறாரு பாருங்க, என்ன வச்சிருக்கிற உனக்கு முன்பாக அதை நீ தெரிந்து கொண்டு அனுமதி கொடுக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இதை நீ தெரிந்து கொண்டு அனுமதி கொடுக்கும்போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக மாறுது பாருங்க. இப்போ என்ன தெரிந்து கொள்ளணுன்றாரு ஆண்டவர் பாருங்க. 19ஆம் வசனம், 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்றாரு, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சியாய் வைக்கிறேன். ஆகையால் நீ உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு, இங்க நல்லா கவனி, என்ன சொல்றாரு, நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை சொல்றாரு. ஏன் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றை சொல்றாருன்னா, நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பதுக்கான அனுமதியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்போ நல்லா கவனிக்கணும். ஜெபம் என்பது என்ன செய்யுதுன்னா, தேவனுக்கு நான் என் வாழ்க்கையில் தெரிந்து கொண்டு எந்த காரியத்தை தெரிந்து கொள்றனோ அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்துக்கு நேராக தேவனுக்கு நான் அனுமதி கொடுக்கிறேன். நல்லா கவனிங்க நான் சொல்றது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன, உனக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கேன்னு பாரு. ஆண்டவர் சொல்றார், ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன், சாபத்தையும் வச்சிருக்கிறேன். நீ தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றார். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருப்பதுக்கு நீ உன்னை தெரிந்து கொள்ளுப்பா. அது என்னன்னா, ஜீவனை தெரிந்து கொள். சொல்லுங்க, என்ன தெரிந்து கொள்ளணும்?
இந்த ஜீவனுக்குள்ளதான் எல்லாமே இருக்கு. எல்லா தேவ ஆசீர்வாதங்களும், ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே இந்த ஜீவனுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். அதுதான் நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அந்த ரட்சிப்பின் அனுபவத்தின் மூலமா அவனுக்கு என்ன கொடுக்கிறாருன்னா நித்திய ஜீவனை கர்த்தர் கொடுக்கிறாரு. அந்த நித்திய ஜீவன் என்பது இயேசுவை பிரதிபலித்து இயேசுக்குள்ள இருக்கிற எல்லாவற்றையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் நித்திய ஜீவன் பாருங்க. அப்போ இந்த ஜீவனை தெரிந்து கொள்ளும் போது எல்லா ஆசீர்வாதங்களும் அதுக்குள்ள. அதனால தான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ இந்த சாய்ஸை வச்சிருக்கிற உனக்கு முன்னாடி, ஆனா நீ தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா ஜீவனை தெரிந்து கொள். நீயும் உன் சந்ததியும் பிழைத்திருக்கும்படி ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜீவனை தெரிந்து கொள்பா. ஆண்டவர் இந்த சாய்ஸை ஆண்டவர் நமக்கு முன்னாடி வைக்கிறார். ஆண்டவர் சொல்ற, உனக்கு அந்த ஃப்ரீ வில்ல கொடுத்திருக்கிறேன். சுவாதீன ஒரு நிலையில கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் சொல்ற, அந்த சுவாதீன நிலையில் இருக்கிற நீ என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை புரிந்து கொண்டு, தெரிந்து கொள்ள வேண்டிய ஜீவனை தெரிந்து கொண்டு, தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு, தெரிந்து கொள்ள வேண்டிய தேவ நோக்கத்தையும் சித்தத்தையும் புரிந்து அதை தெரிந்து கொண்டு தேவனுக்கு உங்க வாழ்க்கையில இந்த ஜெபத்தின் மூலமா அனுமதி கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறேன். அப்போ பாருங்க, நான் அனுமதி கொடுக்காம என் வாழ்க்கை என்னும் வீட்டுக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவதில்லை, ஆசீர்வதிப்பதில்லை. அதனால ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி சாய்ஸை வச்சிருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் சாய்ஸை வச்சிருக்கிறாரு. தெரிந்து கொள்ள வேண்டிய சாய்ஸை கர்த்தர் நமக்கு முன்னாடி வச்சிருக்கிறாரு. இப்ப சொல்றாரு, உனக்கு முன்னாடி வச்சுட்டேன், நீ என்ன தெரிந்து கொண்டு எனக்கு அனுமதி கொடுக்குறியோ அந்த அனுமதியின்படி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை மரணத்தை தெரிந்து கொள்ள மாட்டான். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை சாபத்தை என்ன பண்ண மாட்டான், தெரிந்து கொள்ள மாட்டான். ரட்சிக்கப்பட்டிருக்க தேவனுடைய பிள்ளை ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள்றேன். எத்தனை பேர் சொல்றீங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா எதை தெரிந்து கொள்றேன், ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொண்டு அவருக்கு நான் அனுமதி கொடுக்கும் போது எனக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறாரு, நித்திய ஜீவனை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. அப்போ ஜெபம் பாருங்க, இட் இஸ் a privilege of your choice. இந்த ஜெபத்தின் மூலமா உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அந்த பிரிவிலேஜை உங்களுடைய ஃப்ரீ வில் மூலமா நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாரு. உங்க வாழ்க்கையின் வீட்டுக்குள்ள கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உங்களுடைய அனுமதியை கர்த்தர் கேட்கிறாரு. கர்த்தர் பாருங்க எவ்வளோ விதத்துல ஒரு மனுஷனை மதிக்கிறாரு பாருங்க. இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவர் யார் தாங்க, கர்த்தர் தான் படைச்சார். நம்புறீங்களா? உங்களை படைச்சது யாரு? எத்தனை பேர் நம்புறீங்க? என்ன படைச்சதும் அவர் தான். எல்லாத்துக்குமே ஓனர் யார் தான்? ஆண்டவர் தான் பாருங்க. என்ன, நம்முடைய கர்த்தாதி கர்த்தர், அவர் எல்லாவற்றுக்கும் அவர் ஓனராக இருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஓனராக இருந்தாலும் என் வாழ்க்கைக்குள்ள என்ன ஆசீர்வதிப்பதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் அனுமதி எனக்கு ரொம்ப முக்கியன்றாரு. அப்போ நான் ஜெபிக்கும் போது தேவனை என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்கும் போது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறாரு. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஊர்ல பழக்கம் தான் வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கிற பெற்றோருங்க தங்க பிள்ளைங்க இருக்கிற ரூமுக்குள்ள போனோன்னா தட்டெல்லாம் தேவையில்லை, என்ன அப்படியே திறந்துட்டு புஷ்ஷன் உள்ள போயிடுவாங்க. ஆனால் மேற்கத்திய நாட்டெலாம் போனீங்கன்னா, வெளிநாட்டெலாம் போனீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு பிள்ளையுடைய ரூமுக்கு போனோன்னா கூட நீங்கள் போய் என்ன செய்யணும்னா அந்த ரூமை போய் தட்டணும். தட்டிட்டு அப்பா கேட்கணும் பிள்ளைகிட்ட, மே ஐ கம் இன் மை சன், மகனே நான் உள்ளே வரலாமா, தட்டணும் கதவை. அவன் சொல்லுவான், இப்போ வராதிங்க அப்புறம் வாங்க அப்படின்னா அந்த அப்பா அதை கேட்டுட்டு மதிச்சுட்டு போகிறாரே, டேய் என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு என்ன அப்புறம் வான்றியா அப்படின்ட்டு அவர் முரண்டு பண்ணிட்டு போகிறது இல்லையே. ஏன் போகிறதில்லைனா அந்த தகப்பன் அந்த பிள்ளைய மதிக்கிறாரு. ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பெற்றோருக்கே பிள்ளைகளை மதிக்க தெரியுதுன்னா உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரில. இன்றைக்கி இந்த கேட்ட பிறகு என்னமோ போய் அப்படி பண்ணாதீங்க, இதுக்கு மாறா செய்யாதீங்க. அது பாருங்கள், ஆண்டவர் எல்லாத்துக்கும் ஓனரு. ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், நீ அனுமதிச்சாதான் நான் உள்ளே வரேன். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? ஜெபம் என்பது, நான் ஏன் ஜெபிக்கிறேன், என் தேவன் என்னை ஆசீர்வதிக்கணும்னு நான் அவருக்கு அனுமதி கொடுக்குறேன். அதை நான் விளங்கி கொண்டா ஜெபிப்பது எனக்கு அவ்வளோ சுவாரஸ்யமா, ஜெபிப்பது எவ்வளோ முக்கியமானதா என் வாழ்க்கையில் இருக்கும்ன்றதை நான் அறிந்து கொள்கிறேன்.
பாருங்க, இன்னொரு அற்புதமான காரியத்தை இதோடு இணைத்து காண்பிக்க விரும்புகிறேன். இங்கே ஜீவனை தெரிந்து கொள், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாரு. நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஏன்னா வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், என்ன நடக்க போகுது, நன்மை நடக்க போதா, தீமை நடக்க போகுது, நல்லது நடக்க போதா, கெடுதி நடக்க போதா, அது எது நிர்ணயிக்கிறது அப்படின்றாருன்னா, ஆண்டவர் சொல்கிறாரு, உன் நாவின் அதிகாரம் தான் அதை நிர்ணயிக்கிறது. What is determining whether good or bad is going to happen in your life is the authority of your tongue is deciding. உங்களுடைய நாவின் அதிகாரம் தான் அதை நமக்கு கன்ஃபார்ம் பண்ணுது. பாருங்க, நிர்ணயம் பண்ணுது, நன்மை வரப்போதா தீமை வரப்போதா. இங்கே பாருங்க, அங்கே 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்கிறாரு பாருங்க. அங்கே என்ன சொல்கிறாரு, மரணமோ, இங்கேயும் பாருங்க அதான் வருது. அங்கே அதே வார்த்தை தான் இங்கே வேற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அங்கே என்ன சொல்றாரு, உனக்கு முன்னாடி நான் ஜீவனையும் மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறேன். இங்கே சொல்றாரு, மரணமோ ஜீவனோ நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை பெற்று புசிப்பான். நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு பாருங்க. இப்போ சொல்றாரு, உன் உள்ளத்தில் நீ என்ன விரும்புறியோ அந்த விருப்பம் எதனால வருது, நீ தெரிந்து கொள்கிறதுனால வருது. அந்த விருப்பத்தின்படி நீ உன் மனசுக்குள்ள விரும்பி அதை இருதயத்துக்குள்ள கொண்டு போய் வச்சு, இப்போ வாயினால நான் அதை பேசுறேன், ஏன்னா என் நாவினால உச்சரிக்கப்படுகிற வார்த்தையில அதிகாரத்தை வச்சிருக்கிறாரு. இப்போ என் உள்ளத்துக்குள்ளேயே என் மனசுக்குள்ளேயே கொண்டு போய் கர்த்தருடைய வார்த்தை வைக்கணும். என்ன வார்த்தை வைக்கணும், ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய சித்தம் என்னன்றது எனக்கு சொல்லியிருக்கிறீரே, எனக்கு எப்படி ஆரோக்கியம் வரும்னு சொல்லியிருக்கிறீரே, என்னை எப்படி பலப்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறீரே, எப்படி என்னை பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வரும்னு சொல்லி, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறபடியே உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று இந்த வார்த்தைகளை ஜெபத்தில் என் வாயின் அந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி சொல்கிறேன் பாருங்க. அதில் தான் அங்கே தான் விஷயம் இருக்குது. அது சொல்கிறாரு, சொல்லும் போது உன்னை மறந்துடாத, நீ எதை விரும்பி சொல்கிறியோ அதனுடைய கனியை நீ என்ன பண்ணுவ, பெற்று புசிக்கிறவனாக இருப்ப. அப்போ கவனிச்சு பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம இந்த நாவிலிருந்து இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி இந்த வாயின் வழியாக ஜெபத்தில் நீங்கள் எதை தெரிந்து கொண்டு எதை நீங்கள் உங்கள் வாயினால் நீங்கள் சொல்லி அனுமதிக்கிறீர்களோ ஆண்டவர் சொல்றாரு, அதனுடைய கனியை நீ புசிப்ப. பக்கத்தில் பார்த்து சொல்லுவாங்க, இந்த நாவின் அதிகாரத்தினால எதை நீங்க சொல்றீங்களோ அதனுடைய கனி என்ன பண்ணுவீங்க. நல்லது கெட்டது எப்படி நடக்குது, இந்த நாவின் அதிகாரத்தில் நடக்குது. ஜெபம் பண்ணும் போதே போய் என்ன ஜெபம் பண்றது, நாவை வச்சு, ஆண்டவரே நீ சொல்லியிருக்கிறீ, செய்வீரா செய்ய மாட்டீரான்னு தெரில, ஆனாலும் தொலைஞ்சிருக்கிறேன், எதையாவது பண்ண ஆண்டவரே. ஆண்டவர் அமைதியாக இருப்பார். ஆனால் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவது என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக செய்வார். அதுக்கு தான் இந்த நாவின் அதிகாரம். பாருங்க, இந்த நாவின் அதிகாரத்திலையும் ஆண்டவர் சொல்றாரு, ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன். அங்க சொல்றாரு, உனக்கு முன்னாடி ஜீவனையும் வச்சிருக்கிறேன், மரணத்தையும் வச்சிருக்கிறேன், ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவன், நீ தெரிந்து கொள்ள வேண்டியது ஆசீர்வாதம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது ஜீவன், நீங்க தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் உங்க நாவின் அதிகாரத்தில் பேசுங்க. என்னாகும் 13ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, காலேப் என்கிற ஒரு மனுஷன், காலேபும் யோசுவாவும் ஜீவனை தெரிந்து கொண்டு அந்த நாவின் அதிகாரத்தில் அதை பேசி அனுமதித்தார்கள். அதனால இந்த காலேபும் யோசுவாவினுடைய சந்ததி மாத்திரம்தான் கானான் என்னும் அந்த வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ள போனார்கள். அடுத்த 10 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் என்ன பேசினார்கள், மரணத்தை பேசினார்கள், சாபத்தை பேசினாங்க. நல்லா கவனிக்கணும், அவன் என்ன தெரிந்து கொண்டு வாயின் அந்த நாவின் அதிகாரத்தில் பேசினானோ, எந்த நாவின் அதிகாரத்தில் அதை அனுமதித்தானோ அதன்படியே நடந்துச்சு. போய் வாசித்து பாருங்க, நேரம் இல்லை, அந்த அதிகாரம் உங்களுக்கு தெரியும். என்ன ஆகும், 13ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, காலேப் என்ன சொன்னார்,
அதுக்கு பிறகு காலேபும் யோசுவாவும் சொல்றாங்க, இல்லை, எளிதாய் நாம் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த தேசத்தை நம்ம எளிதாய் ஆமா, அங்க பலவான்கள் இருக்கிறார்கள், ஆமா, நம்மளை காட்டிலும் பெரியவர்கள் அங்க இருக்க, ஆனா அவர்களை எளிதாய் ஜெயிக்க பண்ணுகிற கர்த்தர் நம்ம கூடவே இருக்கிறார். நமக்கு வாக்கு பண்ணின தேவன் ஒருவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவனுக்கு விளங்குது, என்ன ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் இருக்கிறான், அதை நான் அனுமதிக்க போறேன். அதை அனுமதித்தா அந்த ஆசீர்வாதத்தின்படியே என்ன கர்த்தர் ஆசீர்வாதமா இந்த கானானுக்குள்ள கொண்டு. எவ்வளவு தடை இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பலவான்கள் அங்க இருந்தாலும், அங்க சொல்றார்கள்னா ஏனோக்கு அங்க ராட்சதர்களை போல இருக்கிறார்கள். இருந்துட்டு போட்டோம், உங்களுடைய வெற்றி வருவதற்கு, உங்களுடைய உயர்வுகள் வருவதற்கு உங்களை காட்டிலும் பலவான்கள், உங்களை காட்டிலும் ஜாம்பவான்கள் இருக்கட்டும், இருந்துட்டு போட்டோம். ஆனா எனக்கு ஒண்ணு தெரியுது, எனக்கு ஒண்ணு சொல்லியிருக்கிற, ஜீவனை தெரிந்து கொள். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு தேவன் சொல்லி என்ன தெரிந்து கொள்ளணும்? ஜீவனை தெரிந்து கொள். அந்த ஜீவனை தெரிந்து கொண்டு நான் அவருக்கு அனுமதி கொடுக்கும் போது நிச்சயமா என் வாழ்க்கைய அந்த ஜீவனுக்குள்ள இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தையும், எல்லா நன்மையும் நீங்களும் நானும் அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறாரு. பாருங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் கொண்டு போய் ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தில் விடுகிறாரு. அவங்களுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன, ஜீவனின் கனியை வச்சிருந்தாரு, நன்மை தீமை அறிகிற கனியை வச்சிருந்தாரு. இப்ப பாருங்க, மனுஷன் போய் அந்த நன்மை தீமை அறிகிற கனியை எடுத்து சாப்பிடும் போது ஆண்டவர் திடீர்னு தடுத்து நிறுத்திருக்கலாமே, தடுக்கலையே. ஏன் தடுக்கலன்னா, ஆண்டவர் உனக்கு காட்டுறாரு, தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை உனக்கு கொடுத்துருக்கிறேன். அந்த தெரிந்து கொள்ளும் உரிமையை நீ ஒவ்வொரு நாளும் தவறு செஞ்சிடாத. நீ தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமையை தவறா நீ தெரிந்து கொண்டா அதுக்கான அனுமதியை நீ வாழ்க்கையில கொடுக்கிற. நீங்கள், when your choice goes wrong, you are giving permission to the wrong choices in life. உங்களுடைய தெரிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் தவறா போகனா, அந்த தவறா போன காரியத்தை தெரிந்து கொண்ட அனுமதியை உங்க வாழ்க்கையில் நீங்க அனுமதிக்கிறீங்க. அது வரும், கண்டிப்பா அது நடக்கும். இன்னைக்கு ஒருவேளை நடக்காத போல இருக்கலாம், ஆனா ஒரு நாள் சேரும். அப்போ இன்னைக்கு அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நீ உனக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கிறேன்றதை பார்க்கணும். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு முன்னாடி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாருன்னு நான் பார்க்கணும். ஆண்டவர் சொல்றேன், உனக்கு முன்னாடி நான் ஜீவனை வச்சிருக்கிறேன், உனக்கு முன்னாடி நான் என்ன வச்சிருக்கிறேன்? ஆசீர். கையை வச்சு சொல்லுங்க, எனக்கு முன்னாடி கர்த்தர் என்ன வச்சிருக்கிறாரு? நல்ல சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி என்ன வச்சிருக்கிறாரு? ஜீவனையும். பைபிள் அதான சொல்லியிருக்கு. அது கூட ஆண்டவர் சொல்றார், மரணமும் இருக்கு, சாபமும் இருக்கு, ஆனா ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீ, இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார் என்பதை நான் அறிந்து கொள்ளும் போது, நான் ஜெபிக்க போகும்போது கர்த்தருக்கு சொல்றேன், ஆண்டவரே, நீர் வச்சிருக்கிற ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நான் தெரிந்து கொண்டு, உம்முடைய ஆண்டவரே, என் வாழ்க்கையில் உமக்கு எல்லா அனுமதியும் கூட, ஐ கிவ் ஆல் பர்மிஷன் ஃபார் யூ டு கம் அண்ட் டூ வாட் யூ வாண்ட் மீ டு டூ இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை செய்ய உமக்கு முழு அனுமதியை நான் கொடுக்குறேன் ஆண்டவரே. அதான் ஜெபம். பாருங்க, இப்படி ஜெபம் பண்றேனா, ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சாய்ஸை தெரிந்து கொண்டு நான் அவருக்கு அனுமதி கொடுக்கிறேனா? இன்னைக்கு உங்க ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கும்னா, நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் ஜீவனுடைய விளைவை பார்ப்பீங்க, ஆசீர்வாதத்தினுடைய விளைவை பார்ப்பீங்க. பாருங்க, மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். இது எல்லாமே ஜெபிக்கும் போது நான் தேவன் என்னுடைய வாழ்க்கையில் என்னை ஆசீர்வதிப்பதற்கான அனுமதியை கொடுக்கிறேன். அந்த அனுமதி எப்படி கொடுக்கப்படுது? நான் தெரிந்து கொள்ளக்கூடிய சாய்ஸஸ்னால. நான் என்ன தெரிந்து கொள்றேனோ அதன் அடிப்படையில் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம். அங்கே ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை, இது நமக்கு தெரிஞ்ச ஒரு இடமா இருந்தாலும் அங்கே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனம் பாருங்க. 23ஆம் வசனத்தில் அங்கே இயேசுநாதர் சொல்லுகிற வார்த்தைகள் அங்கே சொல்றாரு. 23ஆம் வசனம் வாசிப்போமா? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நல்லா கவனிச்சு பாருங்க, ஒரு வார்த்தை மறுபடியும் இந்த வசனத்தில் வருது. கவனிச்சிருக்கீங்களா? அந்த வசனத்தை வாசிக்கும் போது, இந்த வாரம் நான் உட்காந்து வாசித்த போது என் மனசுக்குள்ள ஆண்டவன் கவனிச்சு பாருங்க, மறுபடியும் ஒன்று வருது. கவனிச்சியா? சொல்லி சொல்லும் போது என்ன, அவன் சொன்னபடி.
அந்த சொல்லி சொன்னபடி, அவன் சொன்னபடி சொல்லுகிறான் அப்படின்ற வார்த்தை பாருங்க 4 முறை வருது. நான் சொல்றத ஆண்டவர் அங்க 4 முறை முக்கியப்படுத்துறார். விசுவாசம் அங்க ஒரே ஒரு முறை தான் அங்க சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிக்கணும். ஒரு வார்த்தை ஒரு வசனத்துல திருப்பியும் வருதுன்னா அங்கதான் முழு சாராம்சமே அதுல இருக்கு. நிறைய வசனங்கள் அப்படி பார்க்கலாம். நீங்க ஒரு வார்த்தை மறுபடியும் அந்த ஒரே வசனத்தில் ரிப்பீட் ஆகுதுன்னா அதுதான் பதில், அதை தான் நான் செய்யணும். இயேசு நான் சொல்றேன், எவன் ஆகிலும், அங்க பாருங்க ஆண்டவர் சொல்ற, எவன் ஆகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி, ஒரு முறை சொல்லிட்டாரு. அடுத்த முறை சொல்றாரு பாருங்க, என்று சொல்லி தான் சொன்னபடியே, திருப்பியும் நான் சொல்றது வருது, சொல்லி சொன்னபடியே. 2வது வாட்டி வராரு, நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார். இப்ப 3வது முறை, அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். 3 இடத்துல நான் சொல்றத அங்க ஆண்டவர் அங்க சொல்றாரு பாருங்க, சொல்லி சொன்னபடியே. அப்போ வாயை திறந்து நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். சொல்றதுக்கு நான் என்ன தெரிந்து கொள்றேன்னு ரொம்ப முக்கியம். தெரிந்து கொள்ளும் போது எனக்கு ஒரு அறிவை கொடுக்குறாரு. இந்த நாவல அதிகாரத்தை வச்சிருக்கிறேன். நல்லது நடக்கணுமா கெடுதி நடக்கணுமா நீ தெரிந்து கொள்றது தான் இருக்கு. ஜீவன் உனக்கு உண்டாகணுமா, மரணம் உண்டாகணுமா, ஆசீர்வாதம் உண்டாகணுமா, சாபம் உண்டாகணுமா, அது நீ தெரிந்து கொள்றது தான் இருக்குப்பா. ஏன்னா அந்த தெரிந்து கொள்ளக்கூடிய சாய்ஸை, அந்த உரிமை, அந்த ஃப்ரீ வில்லை கர்த்தர் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் தடுக்கல பாருங்க, நீ தெரிந்து கொள்ளலாம் கூடாது, உனக்கு தெரிந்து கொள்ற உரிமையெல்லாம் நான் கொடுக்கல, நிறுத்துறேன், நிராகரிக்கிறேன்னு சொல்லலை. அதனால்தான் ஆதாம் போய் இந்த ஏவாள் போய் அந்த புசிக்க கூட அந்த கனியை பறித்த போது ஆண்டவர் தடுக்கலை. ஏன்னா தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஃப்ரீ வில்லை, அந்த சுவாதீனத்தை மனுஷனுக்கு கொடுத்துருக்கிறாரு. சொல்றாரு, உனக்கு நான் சுவாதீனத்தை கொடுத்துருக்கிறேன், நீ என்ன பண்ணிடாத, தப்பு பண்ணிடாத, கரெக்டானதை சூஸ் பண்ணு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரெக்டானதை சூஸ் பண்ணணும். அந்த கரெக்டானதை எப்படி சூஸ் பண்ண முடியும்? இந்த தேவ வசனத்திலிருந்து தான் அதை சூஸ் பண்ணணும். கை வச்சு சொல்லுங்க, தேவ வசனத்திலிருந்து தான் இதை செய்யறது ரொம்ப முக்கியம் பாருங்க. இப்போ சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, 24ஆம் வசனத்தை பாருங்க. இங்க சொல்றாரு, ஜெபத்தை பத்தி சொல்ற, இவ்வளோ நீ சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு, விசுவாசிக்கணும்னு சொல்லிட்டு, அப்புறம் அடுத்த சொல்ற பாருங்க, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று. இப்ப சொல்றார், ஜெபத்துல நீ என்ன விரும்பி கேட்கிறியோ, அப்ப ஜெபத்துல நான் கேட்கக்கூடிய ஒன்று இருக்கு. என்ன கேட்கிறேன்? அந்த கேட்கறத நான் தெரிந்து கொள்கிறதன்படி கேட்கிறேன். எதை தெரிந்து கொள்றேன்? ஆண்டவரே, எனக்கு முன்னாடி மழை இருக்கு, பிரச்சனை இருக்கு, போராட்டங்கள் இருக்கு, தடைகள் இருக்கு, ஆண்டவரே அது பேர்ந்து போனோம், அது என்ன வாழ்க்கையை விட்டு விலகி போனோம். அப்ப அதுக்குரிய வார்த்தைகளை கொண்டு போய் என் இருதயத்துக்குள்ள வைத்து, ஆண்டவரை என்னை ஆசீர்வதிப்பதுக்காக அனுமதி கொடுக்கக்கூடிய விதத்தில் எனக்கு என்ன மாறணுமோ, என் வாழ்க்கை எப்படி மாறணுமோ, கர்த்தர் விரும்புகிற ஜீவன் எனக்குள்ள எப்படி உண்டாகணுமோ, நித்திய வாழ்வை, நித்திய ஜீவனை பெற்றுகிற ஒரு கிறிஸ்தவனை நான் எப்படி வாழணுமோ, அதை தெரிந்து கொண்டு, ஆண்டவரே உமக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், என்னை வந்து நீர் ஆசீர்வதியும், எனக்கு வந்து உம்முடைய ஜீவனை நான் இந்த மாம்ச சரீரத்தில் வாழ, உம்முடைய ஜீவனை இந்த மாம்ச சரீரத்தில் வாழ, உம்முடைய நித்திய ஜீவனை இந்த மாம்ச சரீரத்தில் நான் வாழ எனக்கு ஆண்டவரே உதவி செய்யும், ஆசீர்வதியும்னா, அப்படிப்பட்ட ஒரு மனுஷனை, அப்படிப்பட்ட ஜெபிக்கிற ஒரு விசுவாசியை கர்த்தர் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கையவயத்தை ஆமென் சொல்லுங்க. அப்படி ஜெபிக்கிற ஒரு விசுவாசிக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் என்ன செய்வாரு? திறப்பாரு. உங்க மேல ஆசீர்வாதத்தையும் தயவையும் கண்டிப்பா வருஷிப்பாரு. இன்னைக்கு நான் என்ன தெரிந்து கொள்றேன்? வாட் ஆம் ஐ சூசிங்? நான் என்ன தெரிந்து கொள்றேன்? என் ஜெபத்தில் நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஜெபிக்கிறேன் பாருங்க, நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்றேன் பாருங்க, என் வாயிலிருந்து வர வார்த்தை காட்டிடும் நான் என்ன தெரிந்து கொண்டேன், என் உள்ளத்தில் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறேன். உள்ளத்துக்குள்ள அவிசுவாசத்தையும் ஆண்டவருக்கு எதிரான வார்த்தைகளையும் கொண்டு போய் உள்ள வச்சிங்கன்னா அது ஜீவனை உண்டாக்காது, மரணத்தை பிறப்பிக்கக்கூடிய ஒரு வேலையை செய்யும். அப்போ நான் ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்காம என்னுடைய வாழ்க்கை என்னும் இந்த வீட்டுக்குள்ள அவர் வந்து என்னை ஆசீர்வதிக்க முடியாது.
கைவாய்த்தி சொல்லுங்க, நான் தேவனுக்கு என்னுடைய வாழ்க்கை என்னும் வீட்டுக்குள்ள என்னை வந்து சொல்லுங்க, வாய்த்திருந்த என்னை வந்து அவர் ஆசீர்வதிக்கும்படி, அவர் ஜீவனில் உண்டாகும்படி நான் என் இயேசுவுக்கு அனுமதி கொடுக்கிறேன். I'm giving permission for God when I pray to come and bless me. எவ்வளோ அற்புதமான ஒரு காரியம் பாருங்க. இப்படி விரும்பி நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஜெபத்தில் நீங்கள் எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வோம் என்று நீங்கள் என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணுமா? அப்போ சொல்கிறாரு, அப்போ அது உனக்கு உண்டாகும். கையவன் சொல்லுங்க, அது எனக்கு உண்டாகும். மழை பெயர்ந்து போகணுமா? பிரச்சனைகள் மாறணுமா? அந்த விசுவாசம், அந்த வார்த்தை வாயின் அதிகாரத்தில் வருதா? அந்த நாவின் அதிகாரத்தில் பேசுறீங்களா? அப்படின்னா ஆண்டவர் சொல்ல அது நடக்கும்பா. ரெண்டாவது பாருங்க, இப்போ முதல் காரியம், இப்போ நான் ஏன் ஜெபிக்கிறேன் ஆண்டவரிடத்துல, ஏன் ஒரு ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காட்டுறாரு நீ அனுமதி கொடுக்காம நான் உன்னை ஆசீர்வதிப்பதில்னா, ஏன்னா என் நாவின் அந்த என்ன அதிகாரத்தை நான் உபயோகப்படுத்தணுன்றாரு. அப்போ நான் அனுமதி கொடுக்காம கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பதில்லை. ரெண்டாவது, என்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானா எனக்கு ஒன்று தெரியணும், நான் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா, எல்லைக்கு வரம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன். என்னுடைய ஜெபத்தை அவர் கேட்கணும்னா நான் என்ன செய்யணுன்றதை விளங்கி கொள்ளணும் பாருங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, வரம்புக்கு உட்பட்டவர் இல்லை, வரம்புக்கு எல்லையில் அன்லிமிட்டட் காட், வரம்புக்கு உட்படாத ஒரு தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். ஏன் ஜெபத்தை கேட்டு எனக்கு பதில் கொடுக்கணும்னா, ஆண்டவர் எப்படி ஏன் ஜெபத்தை கேட்பாரு, எப்படி அவருடைய கவனம் எனக்கு நேராக வரும் அப்படின்றத விளங்கி கொள்ளும்போது என்னுடைய ஜெபமே மாறுகிறது. என்னுடைய தேவனிடத்தில் நான் தெரிந்து கொண்டு அவருக்கு அனுமதி கொடுக்கிற விதங்களே மாறுகிறது. நிறைய நேரம் கிறிஸ்தவங்க என்ன நினைக்கிறோன்னா, இந்த ஆண்டவர் என்ன பார்க்க அவருடைய கவனத்தை நான் ஈர்க்கிறதுக்கு நான் என்ன செஞ்சா போதும் நினைக்கிறோன்னா, நான் அழுது புலம்பி புரண்டு என்ன எதையாவது பண்ண ஆண்டவர் என்ன பார்த்துருவார். பார்க்கவே மாட்டார். இன்னைக்கு நான் சொல்றது ஷாக்கிங்காக இருக்கும். சரி, நான் நினச்சேன் அழுதே என் கண்ணீரிலேயே ஆண்டவரை நான் என் பக்கம் திருப்பிடலான்னு நினைக்கிறேன். கிடையாது. ஆண்டவர் எப்படி நீங்கள் அவருடைய கவனத்தை உங்கள் பக்கம் நீங்கள் ஈர்க்க முடியுன்றதை இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். இந்த மாம்ச சரீரத்தில் வாழ்கிற மனுஷன் பாருங்கள், எதையாவது பண்ணி அழுது என்ன கண்ணீர் விட்டு சத்தம் போட்டு கூப்பாடு போட்டு பிறண்டு உருண்டு எதையாவது பண்ணி ஏன்னா ஆண்டவருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பிலாம் நம்ம நினைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறேன், அப்படிலாம் பண்ணுறதுனால நான் உன் பக்கம் திரும்புறது கிடையாது. சில நேரம் பாருங்கள், பிள்ளைங்க பெற்றோருடைய கவனத்தை ஈர்ப்பதுக்கு பிள்ளைங்க சில நேரம் அழுவாங்க, சத்தம் போடுவாங்க, என்ன அவங்க ஸ்க்ரீம் பண்ணுவாங்க. சில நேரம் வேணும், எனக்கு இது வேணும், அதை கொடுக்க எங்கள் அப்பா அம்மா அதை சரமாட்டுறாங்கன்னு சொன்ன உடனே பிள்ளைங்க என்ன பண்ணுது, அழுது பிறண்டு எல்லாரும் முன்னாடியும் கீழே தரையில் உருண்டு சிறின் பிள்ளைங்க குதிக்குது. சில நல்ல பெற்றோர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ என்ன அழுது பிறண்டு உருண்டாலும் அமைதியாகி நான் சொல்கிறத கேட்டு நீ செய்யும்போது உனக்கு நீ கேட்டதை நான் கொடுப்பேன். அப்படி செய்கிறோமா இல்லையா? என்ன நிறைய பெற்றோர் அப்படி செய்கிறதில்ல. நீங்கள் மேற்கத்திய நாட்டெலாம் போனீங்கன்னா ஒரு பிள்ளை அழுதுனா என்ன, அன்றைக்கி நான் பார்த்தேன் பாருங்க, ஒரு பிள்ளை அழுதுன்னு சொன்ன உடனே அந்த தாய் என்ன செய்யலைன்னா, அந்த காரில் உட்கார வைக்கிறாங்க ஒரு குழந்தைய. அந்த குழந்தை அந்த பேபி சீட்டரில் உட்கார மாட்டுது. காரில் குழந்தைங்க உட்காரத்துக்கு ஒரு சீட்டு வச்சுருப்பாங்க. அதை எக்ஸ்ட்ராவாக வாங்கி அதை ஃபிட் பண்ணணும் பாருங்கள். அதில் அந்த புள்ள உட்கார மாட்டேன்னு அழுது பிறனுது. அவங்க அம்மா காரை ஓட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடி தான் உட்காரணும், முன்னாடி கூட உட்காரக்கூடாது. அந்த பிள்ளைய பின்னாடி சீட்டில் தான் உட்கார வைக்கணும். அதுக்கு அது பக்கிள் பண்ணி எல்லாம் உட்கார வைக்கிறான். அந்த பிள்ளை அழுது புரண்டு என்னென்னமோ பண்ணுது. இந்த அம்மா ஒன்றுமே அசையாமல் அது பாட்டு ஓட்டுது. இதே நம்மளாக இருந்தால் முறையா இல்லையா, ஒரே அடி போட்டுருவேன். என்ன பண்ணுவேன், அது இது என்னெல்லாம் பண்ணுவோம். கடைசியில் என்ன செய்வோம், இது போடுற அழுகை தாங்க முடியாமல் அந்த பேபி சீட்டில் தூக்கி டிரைவிங் சீட்லேயே உட்கார வச்சுட்டு ஓட்டுவாங்க. இது நம்ம ஊர் பழக்கம். ஆனால் மேற்கத்திய நாட்டில் இருக்கிற பெற்றோர் என்ன செய்கிறாங்கன்னா, நீ என்ன தான் அழுது கலது பண்ணாலும் உனக்கு சீட் அங்கே தான் நீ உட்காரணும்.
ஒரு முறை அழுவோம், 2 முறை அழுவோம், 3 முறை அழுவோம். அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு தெரிஞ்சு நம்ம என்ன அழுதாலும் இந்த அம்மா இந்த சீட்டில் உட்காராம நம்மளை இறக்காது. சில நேரம் அப்படி செய்கிறோம் பாருங்க. சில நேரம் என்ன பண்ணுறோம், சில பெற்றோர் எல்லாரும் முன்னாடி நம்ம பேசிகிட்டு இருப்போம், சிலர் முக்கியமானவங்க வந்திருப்பாங்க பாருங்க. அந்த பிள்ளைக்கு தெரியும் இப்போ நம்ம போட்டோன்னா நம்ம வேஷத்தை இந்த அப்பா அம்மா நமக்கு அடி பணிஞ்சிருவாங்க அப்படின்னு தெரியும் பாருங்க. அந்த நேரம் தான் வந்து உங்கள் ஃபோனை கேட்கும், உங்ககிட்ட அதை கேட்கும். அதை நீங்கள் கொடுக்காம வாய மூடு அப்படின்னு சொன்னீங்கன்னா போதும். அப்போ தான் ஒரு சத்தம் போடும், குதிக்கும், பெறலும். நம்ம என்ன செய்வோம், சரி இந்த அசிங்கம் தாங்க முடியாமல் தான் பிடிச்சிட்டு போ அப்படின்னு நம்ம விட்டுருவோம். நான் நினைக்கிறேன், நீங்கள் நினைக்கிறீங்களா இது மாதிரி ஆண்டவர் நீங்கள் அழுது பிறண்டு உருண்டு ஐயோ என் பிள்ளை இப்படி அசிங்கம் தாங்க முடியாமல் நான் வந்து இறங்கி செஞ்சேன்? அவர் இறங்கவே மாட்டேன். அவர் சொல்லுவார், நான் உனக்கு வச்சிருக்கிற வழியின்படி வா. அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் போதனை நேரம், அதுக்கு தான் சில முறைமைகளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எப்படி கர்த்தர் வானத்தை திறக்கிறாரு, அந்த வானம் திறக்கப்பட்ட ஆசீர்வாதத்துக்கு கீழே வாழ்றது கர்த்தர் என்ன வழிகளை வச்சிருக்கிறாரு. ஏன்னா எல்லைக்கே உட்படாத, வரம்புக்கே உட்படாத சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய கவனத்தை நான் ஈர்க்கணும்னா நான் அழுது பிறண்டு உருண்டு கிடையாது. அதனால ஆண்டவர் உங்க பக்கம் கவனத்தை இருக்கிறது இல்லை. அவருடைய கவனத்தை நம்ம பக்கம் திருப்பது ஒரே ஒரு காரணம் தான், ஒரே ஒரு வழி தான். அது என்ன தெரியுமா, அவருடைய வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் போது அவர் நம்ம மேலே கவனம் வைக்கிறார். கையை வைத்து சொல்லுங்க, அவருடைய வார்த்தையின்படி நான் வாழும்போது அவர் என் மேலே அவருடைய கவனத்தை வைக்கிறார். கையை வைத்து நல்லா சொல்லணும், அவருடைய வார்த்தையின்படி நான் வாழும்போது என்ன செய்கிறாரு, அவருடைய கவனமே என் பக்கம் திரும்புது. சங்கீதம் 138 சங்கீதத்தில் 2ஆம் வசனம் கவனிச்சு பாருங்க. சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் தேவன் தம்முடைய வார்த்தை என்ன செய்திருக்கிறாரா, மகிமைப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவர் பார்க்க ஒரு மனுஷன் என் வார்த்தையின்படி வாழ்றானா, என் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறானா, அவனுக்கு நேராக கர்த்தர் கவனத்தை திருப்புறாரு. நீங்க அழுது புலம்பு கதறி அப்படியே பிறண்டு உருண்டு சிலர்லாம் ஜோம் பண்ணுறதை பார்க்குறேம்மா. ஏன்னா பழைய பாட்டில் வந்து சாம்பலை போட்டுக்கிட்டு, ஏன்னா சாம்பலுக்கு அடையாளமாக என்ன போட்டுக்கிட்டு, சாம்பலை தூக்கி போட்டுக்கிட்டு, சாக்குகளை என்ன பழைய துணியை போட்டுக்கிட்டு, வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, அப்படிப்பட்ட ஜெபம்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினச்சிக்கிட்டு என்ன சாம்பலை போட்டுக்கிட்டு வஸ்திரத்தை கிழிச்சிக்கிட்டு எல்லா வேஷமும் பண்ணுறோம். ஆண்டவர் சொல்ற, நீ என்ன வேஷம் பண்ணாலும் என் வார்த்தை இருக்கான்னு தான் உன்கிட்ட நான் பார்ப்பேன். என் வசனம், அவருடைய வசனத்துக்கு என்ன செவி சாய்க்கிறவனா, அவருடைய வசனத்தின்படி ஜெபிக்கிறவனா இருப்பனா, அவருடைய கவனம் என் மேலே இருக்கும். கையை வைத்து சொல்லுங்க, அவருடைய வசனத்தின்படி நான் ஜெபிக்கும் போது அவருடைய என்டையர் அட்டென்ஷன் எனக்கு நேராக திரும்புது. பாருங்க, சில நேரம் சில கிறிஸ்தவ என்ன நினைக்கிறோன்னா பாருங்க, இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. வேதம் எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்குன்னா, எல்லா பிரஸ்தாபங்களை காட்டிலும், அந்த வார்த்தையை வாசிப்போமா 138 சங்கீதத்தில் பாருங்க, அங்கே சொல்றாரு, எப்படி சொல்றாரு பாருங்க, எல்லா பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தை எந்த அளவுக்கு ஆண்டவர் அவருடைய வார்த்தையை முக்கியப்படுத்துறார். அவருடைய கவனம் வார்த்தையை பேசுகிற ஒரு விசுவாசிக்கு நேராக இருக்கு. அதான் காட்டினேன். இந்த நாவின் அதிகாரத்தில் நீங்க எதை தெரிந்து கொண்டு எந்த வார்த்தையை நீங்க பேசுறீங்களோ அந்த வார்த்தைக்கான அனுமதியை, பர்மிஷனை நம்ம கொடுக்குறோம். பாருங்க, அங்க வாசிப்போமா, அங்க 2ஆம் வசனம் பாருங்க. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தமோ உமது உண்மையின் நிமித்தமோ உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலோ. பாருங்க, அதுக்கு முன்னாடி அவன் சொல்றதெல்லாம் நீங்க கவனிக்கிறாங்க. என்ன சொல்றான் பாருங்க, உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து. சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ஆலயத்துக்கு நேராக வந்து நான் என்ன பண்றேன், பணிகிறேன். கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். சொல்றான் பாருங்க, வந்து பணிந்து கொள்றேன், உம்முடைய கிருபையை நினைக்கிறேன், இதெல்லாம் நினைச்சு நான் உம்மை துதிக்கிறேன். அப்புறம் சொல்றான் பாருங்க, உமது சகல, இதெல்லாம் நான் பண்ணா கூட, நல்லா கவனிங்க, ஆலயத்தில் வந்து அவருக்கு முன்பாக பணிந்து கொள்றேன், அவரை துதிக்கிறேன். இங்க சங்கீதக்காரன் சொல்றான், இதெல்லாம் நான் பண்ணா கூட அதுக்கு மேலா சொல்றாரு பாருங்க, அது என்னன்னா, உமது சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் உம்முடைய வார்த்தையை நீர் என்ன பண்ணியிருக்கிறீரு, நீர் ஒன்னதான் மகிமைப்படுத்துறீர். அது என்னன்னா, உம்முடைய வார்த்தையை தான் நீர் என்ன செய்கிறீரு, அந்த வார்த்தைக்கு நேரான ஒரு முக்கியத்துவத்தை நான் என் வாழ்க்கையில ஜெபத்துல கொடுப்பேனா.
ஜெபம்ன்றது தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இருக்கணுங்க. நிறைய பேருடைய ஜெபத்தில் தேவனுடைய வார்த்தைக்கு இடம் இல்லை. நிறைய பேருடைய ஜெபத்தில் அவங்களுடைய ஒப்பாரிக்கு தான் இடம் இருக்கு. ஹலோ, நான் சொல்றது கவனிக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஜெபம் வந்து நம்ம பார்த்து புலம்பிட்டு கதறிட்டு கண்ணீர் விட்டுட்டு போயிடுறோம். இல்லை, உங்கள் கண்ணீரை நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தலாம், உங்கள் வேதனைகளை கர்த்தருக்கு தெரியும். ஆனால் அது கூட கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் பேசுமா, அந்த கண்ணீரை எப்படி ஆண்டவர் ஆனந்த களிப்பாக அவர் அதை சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் கண்ணீரோட விதைக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது கம்பீரமாய் அறுவடை செய்கிற. அதான் வார்த்தை. வந்து கண்ணீரை மாத்திரம் விட்டுட்டு போயிடக்கூடாது. அந்த கண்ணீரை நான் விடும்போது சொல்ல, ஆண்டவர் இன்னைக்கு கண்ணீரோட ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, ஆனா என்ன ஒரு நாள் சந்தோஷமா கம்பீரமாய் நிக்கிற இடத்துக்கு என்ன கொண்டு வந்து வைப்பீர் ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொல்றான், ஆண்டவரே, மனுஷர்கள் எங்க தலை மேல ஏறி போனாங்க, நாங்க தண்ணீரை ஆண்டவர் தீயும் தண்ணீரையும் நாங்க கடந்து வந்தோம், ஆனா ஆண்டவரே ஒண்ணு தெரியும், என்னை செழிப்பான இடத்துக்கு கொண்டு போய் என்னை நீர் விடு. அதான் ஜெபம், அதான் வார்த்தை. இந்த வார்த்தை உங்க வாயில வரலனா, இந்த வார்த்தையை நீங்க முக்கியப்படுத்தும் போது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்த நேரம் வந்துருவார் உங்க மேல கவனம் வைக்க. இங்க ஒருத்தன் என் வார்த்தையின் வல்லமையை புரிஞ்சு ஜெபம் பண்றான். நல்லா கவனிங்க. கண்ணீர் விடலாம், நம்ம வந்து ஆண்டவர்கிட்ட புலம்பலாம், ஆனா அந்த புலம்பலும் கண்ணீரோட நின்றக்கூடாது. அந்த கண்ணீர் விடும்போது அதற்கான தேவனுடைய வார்த்தையை சொல்லணும். சில நேரம் புலம்பல் வாழ்க்கையில் வருது, சில நேரம் துக்கங்கள், அந்த துக்கம் வரும்போது சொல்லணும், இல்லை ஆண்டவரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது வரணும் அந்த வார்த்தை. அந்த துக்கத்தோட நம்ம இந்த வார்த்தையை சொல்லணும், ஆண்டவரே, நான் இன்னைக்கு துக்கத்தில் இருக்கிறேன், ஆனால் நான் எவ்வளோ துக்கப்பட்டிருக்கணும் உமக்கு தெரியும் ஆண்டவரே, இப்படி வியாகுலப்பட்டிருக்கிற என்ன நீ சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்டவரா இருக்கிறீன்னு உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்க. உங்கள் துக்கம் என்னவாய் மாறும் சொல்லியிருக்கு, சந்தோஷமாய் மாறும் சொல்லியிருக்கிறீரே, நான் அதை நம்புறேன் ஆண்டவரே. இப்படி ஜெபம் பண்றோமான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. இல்லை வெறும் அழுது புரண்டு, இந்த குழந்தைங்க அழுது புரண்டு என்ன உருண்டு கதறி கத்தி கூப்பாடு போட்டு இன்னைக்கு இதெல்லாம் செய்ய கிறிஸ்தவம் ஆயத்தமாகிறான். ஆனால் அந்த வசனத்தை எதுக்கு நேராக கர்த்தருடைய கவனம் திரும்புமா அதுக்கு வரமாட்டோம். இப்போ கவனிச்சு பாருங்க, இங்கே இன்னொரு காரியம் காண்பிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க. சில என்ன நினைக்கிறோம், இப்போ நான் சொன்ன கழுது கதறி அழுது கூப்பாடு போட்டு, சில கிறிஸ்தவ என்ன நினைக்கிறாங்க, நம்ம தேவையின் அடிப்படையில் ஆண்டவரை நோக்கி கதறுனா ஆண்டவர் நம்ம தேவைகளை சந்திச்சிருவார். கிடையாது, அதுவும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறதுலாம் சிலருக்கு ரொம்ப ஷாக்கிங்கான ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறைய கிறிஸ்தவனுடைய பாப்புலரான ஜெபம் எதுனா, நான் என் தேவையை சொன்னால் கர்த்தர் என் தேவையை கேட்டு எனக்கு பதில் கொடுப்பாரு, நான் என் தேவைகளை சொல்லி கதறி அழுதா கர்த்தர் எனக்கு வந்து மனம் இறங்கி ஆண்டவர் வந்து என் தேவைகளை சந்திப்பாரு. கிடையாது. ஒரே ஒரு காரியத்தினால தான் கர்த்தருடைய கவனத்தை உங்கள் பக்கம் திருப்ப முடியும். அது என்னன்னா, அவருடைய வார்த்தையை நம்ம முக்கியப்படுத்தும் போது நமக்கு நேராக கர்த்தர் அவர் கவனத்தை வைக்கிறார். கையை சொல்லுங்க, அவருடைய வார்த்தையை நான் முக்கியப்படுத்தும் போது இயேசு எனக்கு நேராக அவருடைய கவனத்தை வைக்கிறாரு. இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் உங்கள் தேவை நிமித்தமாக கதறி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கூப்பாடு போடுகிறனால தான் ஆண்டவர் வந்து உங்கள் தேவைகளை சந்திக்கிறாருன்னா, நான் சொல்கிறேன், இன்னைக்கு கதறி கூப்பாடு போடுற அநேகர் மூலமாக என்ன செய்யப்பட்டிருக்கணும்னா, ஆட்டோமேட்டிக்காக எல்லாருடைய தேவையும் எல்லாருடைய என்ன பிரச்சனையும் மாறி இருக்கணுமே. மாற மாட்டுதே. எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க, நான் எவ்வளோ கதறி நான் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ கூப்பாடு போடுறேன். சிலர் சொல்லுவாங்க, நான் உபவாசம் பண்ணி தண்ணி குடிக்காத உபவாசம், எச்சம் முழுங்காத உபவாசம், என்னென்னலாம் பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒன்றும் நடக்க மாட்டுது. ஏன்னா விளங்கல. இன்னும் நிறைய மூட நம்பிக்கையில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதான் உங்களுக்கு காண்பித்தம் பார்த்தீங்களா, வீணான பாரம்பரியமான பழக்கங்களை பின்பற்றி தேவனுடைய வசனத்தில் இருக்கிற வலிமையை நம்ம வந்து நிராகரிக்கக்கூடிய வேலையை செய்கிறோம். இந்த ஜெபத்தில் அழுது புலம்பி என் தேவைகளை சொல்லி அழுதா கர்த்தர் எனக்கு பதில் கொடுப்பார். கிடையாது. உங்க தேவைகளை மதிக்கிறார். நல்லா நீங்க பக்கத்தில் பார்த்து உங்க தேவைகளை கர்த்தர் என்ன பண்றாரு, மதிக்கிறார். உங்க கஷ்டங்களை கர்த்தர் வந்து புரிந்து கொள்றாரு.
ஆனா நீங்க உங்க தேவைகள்னால கதறுகிறனால, உங்க கஷ்டத்தினால நீங்க கூப்பாடு போடுறதுனால கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுக்கிறாரா அப்படின்னு நீங்க அதை மாத்திரம் நம்புனீங்கன்னா, நான் சொல்றேன், எல்லா நேரம் வேலை செய்யாது. ஆனா எல்லா நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கையை வச்சு சொல்லுங்க, எல்லா நேரமும் வேலை செய்யக்கூடிய ஒன்று இருக்கு, அது தேவனுடைய வார்த்தை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தை என்னவாகாது? ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தையை சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுவீங்கன்னா, நான் சொல்றேன், எல்லாமே நடக்கும். கவனிச்சு பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, சர்வ வல்லமை உள்ள தேவன், வரம்புக்கு உட்படாதவர், அன்லிமிட்டெட் காட். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு ஹியர் யுவர் ப்ரேயர், ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்கணும். நீங்க அழுது புலம்பி கதறி கூப்பாடு போடுறதுனால கேட்க போறவர்ல, அவருடைய அட்டென்ஷனை, அவருடைய கவனத்தை உங்களுக்கு நேராக திருப்பணும்னா, உங்கள் வாயின் நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லணும். சொல்லுங்க, என் நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நான் என்ன சொல்லணும்? கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் போது சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் அவர் எதை மகிமைப்படுத்திருக்கிறாரா? என் வாயிலிருந்து அவருடைய வார்த்தை வந்தா என்னில் இயேசு மகிமைப்படுவாரா? மகிமைப்பட மாட்டாரா? கையை வச்சு சொல்லுங்க, என்னில் அவர் என்ன செய்வாரு? ஆனா வரமாட்டதே வார்த்தை தான். ஏன்னா வேற எல்லாமே வருது. நெகட்டிவா பேசுற வேர்டு வருது, அவிசுவாசமா பேசுற வார்த்தை வருது, கெடுதியா பேசுற வார்த்தை வருது, மரணத்துக்கு ஏதுவான வார்த்தை வருது, சாபத்துக்கு ஏதுவான வார்த்தைகள் வருது. ஆனா கர்த்தர் வச்சிருக்கிற இந்த ஆசீர்வாதம் பாருங்க. இப்ப பாருங்க, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வாங்க. ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை சொல்லும் போது என்ன முக்கியப்படுத்தினார்ன்றதை கொஞ்சம் கவனிக்கணும். நீங்க அவனுக்கு ஆண்டவர் என்ன பிள்ளைய கொடுக்க, ஆண்டவர் அவனை பழுகி பெருக பண்ண, அவனை கொண்டு பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவனை தெரிந்து கொள்ளும் போது ஆண்டவர் அவனுக்கு சொல்ற ஆசீர்வாதமான வார்த்தைகளை கொஞ்சம் வாசிப்போமா? எபிரேயர் 6ஆம் அதிகாரத்தில் அங்கே பாருங்கள், 13ஆம் வசனத்திலேருந்து நம்ம இணைந்து வாசிப்போமா? அங்கே வாசிப்போம், எல்லாரும் வாசிப்போம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம், எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் வாசிப்போமா? ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாக காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். மனுஷர் தங்களிலும் பெரியவர் பேரில் ஆணையிடுவார்கள், உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல முடிவு. அந்தபடியே தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுகந்தரித்துக் கொள்கிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூர்ணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஒரு ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். 18ஆம் வசனம் பாருங்க, நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றி கொள்ளும்படி அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினாலே நிறைத்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு எவ்வளவு எனிலும் பொய் உரையாத தேவன். அப்படி நல்லா கவனிச்சு பாருங்க, எவ்வளவேலும் பொய் உரையாத தேவன். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, ஆபிரகாமை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறாரு. என்ன சொல்றார்? நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்கிற ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அவரை காட்டிலும் பெரியவர் ஒருவர் இல்லை, அதனால அவருடைய பேரிலே அவனுக்கு ஆணையிடுறாரா. பாருங்க, இதுல 2 காரியம், வாக்கு பண்றாரு, ஆணையிடுறாரு. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வாக்கு பண்றாரு, ஆணையிடுற, பிராமிஸ் பண்றாரு, அந்த பிராமிஸுக்கான ஓத்தையும் கொடுக்கிறாரு. அதான் சொல்லுது, இந்த 2 மாறாத ஒரு காரியத்தை ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. நீங்க யாருக்காவது ஒரு ப்ராமிஸ் பண்றீங்க, ஏங்க நான் உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறேங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்க கொடுப்பீங்களா? சத்தியமா கொடுக்குறேங்க. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஒருத்தருக்கு நீங்க வாக்கு பண்றீங்க, அவர் சொல்ற நீங்க கண்டிப்பா கொடுத்துருவீங்களா அப்படின்னு கேட்கும் போது சொல்றேன், சத்தியமா சொல்றேன் கொடுப்பேன். அப்போ அவர் கேட்கறதுக்குன்னா அது வாக்கு மட்டும் பண்ணல, சத்தியமும் பண்ணியிருக்கிறாரு.
அதை தான் ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, வாக்கு பண்ணி வாக்கும் பண்ணுறாரு, வாக்கு தத்தமும் கொடுக்குறாரு, வாக்கும் பண்ணுறாரு. இந்த ரெண்டு மாறாத காரியங்கள் ஆண்டவர் சொல்றாரு. பொய் உரையாத, தம்முடைய வார்த்தையில பொய் உரையாத ஒரு தேவன் இருக்கிறாரே. இவ்வளவு அதிகமா தன் வார்த்தையை முக்கியப்படுத்தி ஆபிரகாமுக்கு காட்டுறார். என் வார்த்தையின்படியே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்பா, உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்பா. ஆபிரகாமே, இதை நான் நிறைவேற்றுவதற்கு உனக்கு வாக்கு பண்ணது மாத்திரம், உனக்கு இந்த வாக்குத்தத்தை கொடுத்த மாத்திரம் இல்ல, வாக்கு பண்ணி வாக்குரைக்கிறார். அவனுக்கு அந்த ஆணை இடுகிறார் ஆண்டவர். ஆனா சொல்ற, நான் உனக்கு வாக்கு பண்றேன், நான் என் பேர்ல உனக்கு ஆணை இட்டு கொடுக்குறேன்ப்பா. எதுக்கு சொல்றாரு கவனிங்க, என் வார்த்தை மாறாது, என் வார்த்தையின்படி உனக்கு செய்வேன். அதை தான் அங்க முக்கியப்படுத்துறேன் நான். இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆண்டவர் பிராமிஸ் பண்ணி அந்த பிராமிஸ்க்கான ஓத்தை ஆபிரகாம் கொடுக்கிறார். எதுக்கு கொடுத்தார்? அவர் சொன்ன அவருடைய வார்த்தைக்காக கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்கள். ஆபிரகாம், நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று நான் சொன்ன வார்த்தையை, அந்த வார்த்தையில் ஒரு வார்த்தை கூறும் பொய் உரையாத வார்த்தை, உண்மையான வார்த்தை. அப்ப கவனிச்சு பாருங்க, வரம்புக்கே உட்படாத தேவன் எதுல அவர் ரொம்ப முக்கியம் வைக்கிறாருன்னா அவருடைய வார்த்தை தான் முக்கியம் வைக்கிறார். ஒரு மனுஷனுக்கு ஒரு வாக்கு கொடுக்கும் போது கூட அவருடைய வார்த்தை தான் முக்கியப்படுத்துறாரு. அவனுக்கு வாக்கு கொடுத்து அவனுக்கு அந்த வாக்கை உறுதிப்படுத்துவதற்கு வாக்குறுதி கொடுத்து, அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து, வாக்குறுதியை கொடுத்து, இந்த ரெண்டு மாறாத காரியங்களை ஆண்டவர் அங்க பொருள்படுத்தி காட்டி சொல்றாரு. பாரு ஆபிரகாம், நான் உனக்கு சொன்னதை செய்வேன். ஏன்னா என் வார்த்தையில நான் ஒரு நாளும் பொய் சொல்லுகிற தேவனே அல்ல. பகலும் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் அவருடைய வார்த்தையை ஒருபோதும் மாற்ற மாட்டார். வாக்கு பண்ணிட்டாரா, அவர் நிச்சயமா செய்வார். வாக்குறுதி கொடுத்துட்டாரா, அவர் நிச்சயமா அதை எனக்கு செய்வார். அதனால்தான் இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ அழுது புலம்பி கதறி நீ உன் தேவைகளை சொல்லி இல்லை, என் வார்த்தையின்படி நீ உன் காரியத்தை நீ எனக்கு தெரியப்படுத்தினா, ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமா நடக்கும். ஏன்னா என் வார்த்தை ஒருபோதும் மாறாது. என் வார்த்தையில நான் பொய் உரையாத தேவன். கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில பொய் உரையாத. அங்க அதான் அப்படி சொல்லியிருக்கு பாருங்க, அந்த 18ஆம் வசனம் இறுதியில் சொல்றாரு, எவ்வளவேனிலும் பொய் உரையாத தேவன் அப்படி செய்தார். நல்ல கவனிங்க, எவ்வளவு பொய் உரையாத அப்படின்னா அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கிறபடியே. அவர் வார்த்தை பொய் கிடையாது, அவருடைய வார்த்தை நிஜமானது. கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? நிஜமானது, சத்தியம். அந்த வார்த்தை, இந்த வார்த்தையின்படி நம்ம வாழ்வோனா, இந்த வார்த்தையை நீங்க முக்கியப்படுத்துவீங்கன்னா, நான் சொல்றேன், ஆண்டவர் வரம்புக்கே உட்படாத அன்லிமிட்டெட் காட் will turn towards you. உங்களுக்கு நேராக நீங்க ஜெபம் பண்ணும்போது இப்படி தேவனுடைய வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணும், உங்களுக்கு நேராக அவர் ஈர்க்கப்படுகிறார். ஈர்க்கப்பட்டு ஒன்று செய்கிறாரு, எல்லா பிரஸ்தாபத்தை காட்டிலும் நான் உச்சரிக்கிற அவருடைய வார்த்தையை என்னில் அவர் மகிமைப்படுத்தி காட்டுகிற சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். இப்போ கவனிச்சு பாருங்க, இந்த ஜெபம்ன்றது என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பாருங்க. நான் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? ஜெபம் பண்றது என்ன மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் பாருங்க. நான் ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்குறேன். வரம்புக்கே உட்படாத தேவன் எப்படி என்னுடைய வாழ்க்கைக்கு நேராக நான் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு நேராக திரும்புறாருன்னா அவருடைய வார்த்தையை சொல்லும் போது, அப்ப பாருங்க என்ன மாதிரி நான் என்னை ப்ரிப்பேர் பண்ண வேண்டியதா இருக்கு ஜெபத்தில். ஜெபம்ன்றது ஒரு சாதாரண ஒரு காரியம் இல்லை. தேவனுக்கு நான் அனுமதி கொடுக்குறேன், தேவனுடைய கவனத்தை எனக்கு நேராக திருப்புறேன். இந்த ரெண்டு காரியம் நடப்பதுக்கு நான் என்னை ப்ரிப்பேர் பண்றேன். எப்படி ப்ரிப்பேர் பண்றேன்? இந்த நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி நான் ஜெபித்து என்னை ப்ரிப்பேர் பண்றேன். ஒரு நாள் அதனுடைய விளைவுகளை கர்த்தர் வெளியே காட்ட அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார் என்று எனக்கு தெரியும். பாருங்க, ஒரு நான் குத்து சண்டை போடுற ஒரு மனுஷன், நான் ஒரு ஆர்டிக்கல் வாசித்தேன், அதில் போட்டிருக்கு, ஏன்னா மிக ஃபேமஸாக இருந்த குத்து சண்டை வீரர் முகமது அலி இருக்கிறார் பாருங்க.
அவர் வந்து சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு தன்னை நிறைய சாம்பியன்ஷிப் மேட்ச் அவர் பண்ணியிருக்கிறார். அதில் ஒரு சாம்பியன்ஷிப் மேட்சுக்காக தன்னை ஆயத்தப்படுத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் முன்பாக போய் என்ன செய்வாராம், ஆயத்தம் பண்ணுறதுக்கு நிறைய பேரை அவரோட காசு கொடுத்து வந்து அவரோட பயிற்சி செய்யும்படி கூப்பிடுவாராம். நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் வருவாங்களாம் அவர் கூட ஓடுறதுக்கு, அவர் செய்கிற பயிற்சியெல்லாம் அவர் கூட சேர்ந்து செய்கிறதுக்கு. அதில் போட்டுருந்துச்சு, ஒரு மலையே வாடகைக்கு எடுத்துகிட்டு ஒரு 6 மாதம் மலையில் ஓடுறதும் ஏறுறதும் பல முயற்சிகள் செய்வாங்க. அப்புறம் நிறைய சண்டைகள் போடுவாங்களாம். இதெல்லாம் பயிற்சி பாருங்க. அந்த பயிற்சியில் எந்த மெடலும் கிடைக்காது, அந்த பயிற்சியில் எந்த பணமும் கிடைக்காது, எந்த ரிவார்டும் கிடையாது. ஆனால் அந்த பயிற்சி வேஸ்ட் அல்ல. அந்த பயிற்சி ஒரு நாள் போய் சண்டை போட வேண்டிய ஒரு சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கு. அந்த சாம்பியன்ஷிப் மேட்ச்ல சண்டை போட்டால் ஜெயிச்சா மெடல் மாத்திரம் கிடைக்கல, 50 கோடி ரூபாய் பரிசு அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒன்று. அதனால அந்த சாம்பியன்ஷிப் மேட்சை அவர் எதிர்கொள்வதற்கு 6 மாதம் கிட்டத்தட்ட பயிற்சி செய்ய வேண்டியதாக இருந்துச்சா. சொல்கிறார், ஒவ்வொரு சாம்பியன்ஷிப் மேட்ச்லையும் நான் இப்படி பயிற்சி செஞ்சேன். 6 மாதம் செஞ்சுருக்கிறேன். சில மேட்ச்சுக்கு 2 வருஷம் செஞ்சுருக்கிறேன், சில மேட்ச்சுக்கு 1 வருஷம் செஞ்சுருக்கிறேன். இப்போ பாருங்க, ஒரு சாம்பியன்ஷிப் அவார்டை வாங்குறதுக்கே என்ன மாதிரி பயிற்சிக்குள்ளே போக வேண்டியதாக இருக்குது. ஜெபமும் அப்படிதாங்க. நீங்க நினைக்கலாம், நான் ஜெபம் பண்ணதை கர்த்தர் கேட்கிறாரா, நான் கேட்கறதுல ஆண்டவர் என்ன பிரியப்படுறாரா, நான் அவருடைய வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்றேனே, ஒண்ணுமே அடையாளமே இல்லாதது போல இருக்கும். ஆனா அந்த வார்த்தை மறைமுகமா உங்களுக்கான அற்புதமான காரியங்களை கர்த்தர் உருவாக்கக்கூடிய அற்புதமான அமைப்பை ஏற்படுத்துது. ஒரு நாள் அந்த சூழ்நிலையில் நீங்க நிற்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய அங்க வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் என்பதை காட்டுவான். அதற்காக நான் சோர்ந்து போகாம இடைவிடாம இந்த ஜெபத்தின் மூலமா தேவனுக்கு அனுமதியை கொடுக்குறேன். இந்த ஜெபத்தின் மூலமா நான் உன்னை விளங்கி கொள்றேன். ஆண்டவருடைய அட்டென்ஷனை எனக்கு நேராக திருப்பேன். தேவனுடைய வார்த்தையை, நாவின் அதிகாரத்தில் தேவனுடைய வார்த்தையை சொல்லி சொல்லி ஜெபம் பண்றேன். இப்படி செய்யும்போது நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும். கையை வச்சு சொல்லுங்க, நான் ஜெபிக்கிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தரிடத்துல என்ன வரும்? பதில் வரும். உபாகம் 1:10-11 கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்கிறாரு, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, ஏற்கனவே நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னா வானத்தின் நட்சத்திரங்களைப் போல உங்களை பெருக பண்ணியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், ஏற்கனவே நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் சந்ததி எப்படி இருக்குன்னா வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருகிருக்கிறீங்க. அதுக்கு அடுத்த வருஷம் சொல்கிறாரு, இப்போ சொல்கிறேன், இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமாய் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுவார் என்று ஆண்டவர் மோசேயின் மூலமாக சொல்கிறார். பாருங்க, ஏற்கனவே பெருகி இருக்கிறப்பா, ஏற்கனவே வானத்தின் நட்சத்திரங்களை போல இருக்கிற. ஆனா இப்போ அவனை சொல்றேன், 11 சொல்றாரு, இப்போ சொல்றாரு என்னன்னா, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாய். அதான் ஜெபம். ஜெபிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவரே இவ்வளவு தூரம் என்ன பெருக பண்ணியிருக்கிறீர், இவ்வளவு தூரம் வளர பண்ணியிருக்கிறீர், இவ்வளவு தூரம் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனா எனக்கு தெரியும் உங்களுடைய வார்த்தை சொல்லியிருக்கு, இதை காட்டிலும் இப்போ இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமா கர்த்தர் என்ன பெறும். எத்தனை பேர் அதை நம்புறோம்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரைக்கும் என்ன ஆசீர்வதித்திருக்கிறீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறீர். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இதுவரைக்கும் என்ன ஆசீர்வதித்திருக்கிறீர், இதுவரைக்கும் என்ன நடத்தி இருக்கிறீர், இதுவரைக்கும் என் தேவைகளாம் சந்தித்திருக்கிறீர், இதுவரைக்கும் என்ன உயர்த்தி இருக்கிறீர். ஆனா எனக்கு ஒன்று தெரியும், நான் ஜெபிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னா, இப்ப இருக்கிறத காட்டிலும் இன்னும் 1000 மடங்கு அதிகமா என்னை பெருக பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார் என்கிற அந்த தரிசனத்தை, அந்த விஷனை, அந்த தேவனுடைய வார்த்தையினால உண்டான தரிசனத்தை எனக்குள்ள வச்சு, என் இருதயத்துக்குள்ள வச்சு, என் இருதயத்தின் நிறைவிலிருந்து என் வாயின் வழியா என் நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி, நீங்க சொல்லியிருக்கிறீங்களே ஆண்டவரே, இப்போ இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு அதிகமா என்னை பெருக பண்ணுவேன்னு. இது ஒரு முதல் காரியம். பாருங்க எப்படி ஜெபம் கேட்கப்படுது. கர்த்தருடைய வார்த்தை எடுத்து என்விஷன் பண்றேன். தேவனுடைய வார்த்தையினால அந்த தரிசனத்தை உள்ள கொண்டு போய் வச்சு, இப்போ என் நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி நான் ஜெபிக்கும் போது எப்படி என் ஜெபத்தினால காரியங்கள் நடக்குதுன்னா இப்படிதான். 2வது சொல்றாரு, ஏன்னா யோசுவா 24:15 பாருங்க, அங்க சொல்றாரு, 2வது உங்க குடும்பம் ரட்சிக்கப்படுறதுக்கு இப்போ நீங்க என்ன செய்யணும்னா, உங்க வாயில இந்த தேவனுடைய வார்த்தை எடுத்து வச்சு சொல்லணும், ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அங்க சொல்றான் யோசுவா, நாங்க உன்னை தெரிந்து கொண்டோம். அவன் சொல்றான் பாருங்க, we have decided to choose one thing and that one thing is, as for me and my house we will serve the Lord.
நாங்கள் ஒன்றை தெரிந்து கொண்டோம். வீட்டில் ரட்சிப்பு உண்டாகணுமா, வீட்டில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணுமா, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணுமா, உங்கள் உறவில் இருக்கிறவங்க ரட்சிக்கப்படணுமா, உங்கள் நண்பர்கள் மத்தியில் தேவனுடைய ரட்சிப்பு உண்டாகணுமா, நீங்கள் சொல்லணும், ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீரே, உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கிறதே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்வேன். எத்தனை பேர் அப்படி கையை உயர்த்தி சொல்றீங்க, ஆண்டவரே எங்கள் வீட்டில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், எங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், எங்கள் உறவில் ரட்சிக்கப்படாதவங்க இருக்கலாம், ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லியிருக்கு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே. இதை தெரிந்து கொண்டு இதுக்கு நேராக தேவனுக்கு அனுமதி கொடுத்து, இதுக்கு நேராக தேவன் உங்கள் வாயில் வச்சிருக்கிற இந்த நாவின் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து தேவனுடைய வார்த்தையை நீங்கள் சொல்லும் போது உங்கள் பக்கம் அவருடைய கவனம் திரும்புதே. இப்போ சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுடைய சித்தம், ஆண்டவரே ஒரு மனுஷனும் கெட்டு போகுது உம்முடைய சித்தம் அல்ல, எல்லா மனிதனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கே, இது உம்முடைய சித்தம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை இது சொல்லியிருக்க ஆண்டவரே, ஆகவே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நிறைய வீட்டில் என்ன சொல்லுங்க, ஆண்டவரே இது அடங்கவே மாட்டுது, அடங்கா பிடாரியா இருக்கு, எவ்வளோதான் பொறுக்கிறது ஆண்டவரே, அடங்க மாட்டாங்களே, என் புருஷன் ஒன்றும் ஆண்டவரே அடங்க மாட்டாரே, இதிலே இருக்கிறாரு, இப்படியே குடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு, இப்படியே கெட்ட காரியங்களே பண்ணிகிட்டே இருக்கிறார், ஆண்டவரே நீர் பார்த்துக்கிட்டு அமைதியாகவே இருக்கிறீரே. நிறைய வீட்டில் ஜெபம் அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் சொல்ல, இந்த ஜெபத்துக்கெலாம் நான் காது கொடுக்குறதே இல்லை. ஆனால் ஆண்டவரே இப்படி இருக்குது, என் குடும்பத்தில் இப்படி பிரச்சனைகள் இருக்குது, இப்படி கஷ்டங்கள் இருக்குது, ஆண்டவரே புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்க சரியில்லை ஆண்டவரே, ஆனால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தமாக இருக்குது, ஆண்டவரே ஒருத்தன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல தேவன். எத்தனை பேர் நம்புறீங்க, ஒரு மனிதன் கூட கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு நல்ல தேவன் நீ இருக்கிறீரே, நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களா ஆண்டவரே, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம், அந்த வார்த்தை எனக்கு நடக்கணும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணீங்கன்னா இந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த ஜெபத்தை கேட்பாருன்னு? நிறைய பேர் ஜெபம் பண்ணுது, ஆண்டவரே அடங்க மாட்டான், ரெண்டு கை காலையும் உடையும் ஆண்டவரே, ஒரு தட்டு ஆண்டவரே, அவன் அதுக்கப்புறம் உங்ககிட்ட திரும்பிடுவான் ஆண்டவரே. ஆண்டவர் நீங்கள் என்ன ஆண்டவரை ஜெபம் பண்ணி ஒவ்வொருத்தரையும் தட்டுறதுக்கு தான் வச்சுக்கிறீங்களா ஆண்டவரை? ஆண்டவர் சொல்ல தப்பாக ஜெபம் பண்ணாத. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவனுடைய ஜெபம் ராங் ப்ரேயர், பண்ணுறதெல்லாம் ராங் ப்ரேயர். அப்புறம் ஆண்டவர் வந்து குறை சொல்கிறது, நான் ஜெபம் பண்ணி ஒன்று கூட கேட்க மாட்டேன், என்ன ஜெபம் பண்ணிங்க சொல்லுங்கன்னா கேட்டிங்கன்னா விளைவு தான் இருக்குது. இந்த மாதிரி தப்பான ஜெபமாக இருக்கும். வசனத்தின்படி ஜெபிக்கணும். சொல்லுங்க, நான் எப்படி ஜெபிக்கணும்? ஆதியாம் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்தை கவனிச்சிங்கன்னா அங்கே சொல்லியிருக்கு, ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பேழைக்குள்ளே பிரவேசிக்க பண்ணினாராம். உலகம் அழிய போது, ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறாங்க, ஆனால் இங்கே ஒரு மனுஷன் தேவனுடைய கண்ணில் நீதிமானாக காணப்படுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பார்த்து சொல்ற, பேழைக்குள் பிரவேசி. உங்களுடைய குடும்பத்தில் பார்த்து நீங்க அப்படி ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே அன்னைக்கு நீ நோவாவுடைய குடும்பத்தை பார்த்து, நோவாவுடைய குடும்பத்தையும் பார்த்து பேழைக்குள் பிரவேசிங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே, அந்த மாதிரி என் குடும்பத்தை பார்த்து நீங்க சொல்லணும் ஆண்டவரே. அதனால நான் ஜெபிக்கிறேன், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவி. அப்படி ஜெபம் பண்ணுங்க, ரட்சிக்கப்படுவாங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு ஏதுவான ஒரு நீதிமானா வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை நமக்கு வரும். ஏன்னா நான் ஜீவனை தெரிந்து கொண்டிருக்கேன், ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்க ஜெபம் பதிலுள்ள ஜெபமாய் மாறும். நான் ஜெபம் பண்ணி பார்க்குறேன், இல்லை இது நடக்கிற வரைக்கும் எனக்கு தெரியும், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய். கையை உயர்த்தி எத்தனை பேர் சொல்றீங்க, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இதெல்லாம் ரொம்ப ஆசீர்வாதமான காரியம் பாருங்க. இப்போ முதல்ல ஆண்டவர் வந்து நமக்கு அந்த வார்த்தையின் மூலமாக நம்மளை என்விஷன் பண்ண வைக்கிறாரு. ரெண்டாவது ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிக்கிற ஒரு நிலை. மூணாவது கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, எப்படி ஆண்டவர் சுகத்தை நமக்கு உண்டு பண்ணுறாரு. நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சுகத்தை நம்ம பெற முடியும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்றாரு, அவர் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் அவர் மன்னித்து, என்ன, அதிலிருந்துலாம் நம்மளை விடுதலை பண்ணி
நம்மளை ஆண்டவர் அவர் அதற்கான மரணத்தை கல்வாரி சிலுவையில் தன்னுடைய சரீரத்தின் மூலமாக அதை அடைந்து ஆண்டவர் சொல்ற அவருடைய தழும்புகளால் இப்போ நான் என்னவாயிருக்கிறேன், சுகமாயிருக்கிறேன். வாசிப்போமா? 1 பேதுரு பாருங்க, 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனமா, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்தினாலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய என்ன சொல்லியிருக்கு, அவர் நமக்காக என்ன செஞ்சிருக்கிறான்னு சொல்லியிருக்கு. அவருடைய சரீரம் பிக்கப்பட்டது எனக்காக, அவர் அடைந்த வேதனை எனக்காக, அவர் அடைந்த தண்டனை என் பாவத்துக்காக சொல்லிட்டு சொல்றார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். கையை வச்சு சொல்லுங்க, அவருடைய தழும்புகளை நான் இருக்கிறேன் சொல்லணும். இந்த ஆரோக்கியம் என்னுடையது ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற ஆரோக்கியம் என்னுடையது. என் சரீரம் ஆரோக்கியமாய் இருக்கும். நான் இந்த சரீரத்தில் ஆரோக்கியமாய் வாழ்வது இயேசுவுக்காக. ஆகவே நான் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் நீர் என்ன செய்கிறீர், ஆசீர்வதிக்கிறீர். வியாதியை என்னை விட்டு நீர் விலக்குறீர் ஆண்டவரே. ஜெபம் இப்படி இருக்கணுங்க. நான் ஜெபித்தா எனக்கு ஆரோக்கியம் வரும். ஏன்னா என் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். ஏன் கேட்கிறார்னா அவருடைய வார்த்தை சொல்லியிருக்கு, அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன். இதெல்லாம் பாருங்க, இப்படிப்பட்ட வார்த்தைகளுடைய நிஜத்துவத்தில் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் ஆரோக்கியம் வரும், குடும்பம் ரட்சிக்கப்படும், அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவர் கடைசியாக ஒன்று பாருங்க, அதில் சொல்றாரு, செழிப்பம் நம்ம ஜெபத்தின் மூலமாக தான் உண்டாகுது. நீங்கள் ஜெபம் பண்ணுறது, உங்கள் ஜெபம் எப்போ கேட்கப்படும்னா உங்கள் ஜெபம் ஆண்டவருடைய வார்த்தையை குறித்த செழிப்பை சொல்லும் போது. நம்ம ஆரம்பத்திலே வாசித்தோம் பார்த்தீங்களா, உபாகம் 28:12 வாசித்தோமே, ஏற்ற நேரத்தில் மழை பெய்யும், நான் கையிட்டு செய்கிற வேலையில் கர்த்தர் என்ன செய்வார், ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை எனக்கு அவர் திறப்பார். நானோ கடன் வாங்காமல் அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். இது தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை வச்சு ஜெபம் பண்ணணும். மல்கியா 3:10 சொல்றாரு, என்ன, நமக்கு நேராக வானத்தின் பல கதவுகளை கர்த்தர் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் சொல்றாரு. உங்க காணிக்கையும் தசம பாகங்களையும் பண்டைய சாலயத்தில் தேவன் உங்களை போதிக்கிற இடத்துக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. ஆண்டவரே, ஒவ்வொரு வாரமும் உமக்கு சமூகத்தில் வந்து நான் ஆண்டவரே உமக்குரிய காணிக்கையும் தசம பாகத்தை செலுத்துறேன். நீ சொல்லியிருக்கிறீரே, என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறீரே, என் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. நீ சொல்லியிருக்கிறீரே, நான் ஏற்ற நேரத்தில் மழையை பெய்ய வைப்பேன், நான் உன் மேல ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன்னு சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் எனக்கு நடக்கணும். இப்படி ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய கவனம் உங்க நேரா திரும்புது. உங்க நாவின் அதிகாரத்தை கரெக்டாக உபயோகப்படுத்துறீங்க. நீங்க தெரிந்து கொள்கிற அந்த சாய்ஸ் உங்க வாழ்க்கையில் கரெக்டான ஒன்றா இருக்கு. நான் இப்போ மரணத்தை தெரிந்து கொள்ளல, சாபத்தை தெரிந்து கொள்ளல, ஜீவனை தெரிந்து கொள்றேன். கையை வச்சு நான் என்ன தெரிந்து கொள்றேன், ஜீவனை தெரிந்து கொள்றேன். அப்போ ஜெபம் என்பது நீங்கள் தேவனுக்கு ஆண்டவருக்கு அனுமதி கொடுத்து என்னை ஆசீர்வதி ஆண்டவரே. வரம்புக்கு உட்படாத தேவன் எப்படி அவருடைய கவனத்தை என் பக்கம் இருக்கிறேன்னா, அவருடைய வார்த்தையை பேசி பேசி அவருடைய கவனத்தை இருக்கிறேன். இப்படி செய்கிற ஒரு மனுஷனுடைய ஜெபம் எப்படி கேட்கப்படணும், அதான் உங்களுக்கு காண்பித்தேன். முதல்ல ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன்னை அவன் என்விஷன் பண்ணி பார்க்குறான். அந்த வார்த்தையின்படி அந்த தரிசனத்தை வச்சு ஜெபிக்கிறவன். அந்த ரெண்டாவது, அவன் குடும்பம் எப்படி ரட்சிக்கப்படும் என்பதை அறிந்து ஜெபிக்கிறவன். மூணாவது, அவனுக்கு எப்படி ஆரோக்கியம் வரும் என்பதை அறிந்து ஜெபிக்கிறவன். எப்படி அவன் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் செழிப்பையும் அவன் பெற்று வாழ முடியும் என்பதை அறிந்து ஜெபிக்க. இதெல்லாம் நடப்பதுக்கு சும்மா வாயில் வந்ததை பேசலை, கர்த்தருடைய கவனத்தை எனக்கு நேராக ஈர்க்கக்கூடிய அவருடைய வார்த்தையை சொல்லி பேசுகிறேன். எத்தனை பேர் இப்படி ஜெபிக்க விரும்புகிறீங்க? இப்படி ஜெபித்தீங்கன்னா உங்கள் ஜெபம் கண்டிப்பாக பதிலாகி மாறும். உங்களுக்கு நேராக கர்த்தர் வானத்தை திறப்பார், உங்கள் மேலே ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிடுவார். உங்களுக்கான நன்மைகள் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு சேரும். எத்தனை பேர் நம்புகிறவங்க இடத்துல எழும்பி நிற்போம், நம்ம ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்தில் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இனி உங்கள் ஜெபம் வித்தியாசமானதாக இருக்கட்டும். வாய்களை திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, இனி என்னுடைய ஜெபம் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்கும். எலியா சொல்கிறாரு, பாகால் தீர்க்கதரிசிகளை பார்த்து,
ஏன்னா அவங்களுடைய பாகாலின் தேவன்களை நோக்கி கூப்பிடும்போது எலியா சொல்றாரு, அவன் கூப்பிடுறான், கத்தி கூப்பிடுறான், தன்னை காயப்படுத்துறான், அடிச்சுக்கிறான், எல்லாம் பண்றான், ஆனா தேவனிடத்துல பதில் வரல. எலியா சொல்றாரு, ஒருவேளை உங்க தேவன் தூங்கிட்டு இருப்பார் போல, ஒருவேளை அவருக்கு கேட்காது போல, இன்னும் சத்தமா கூப்பிடு. ஒருவேளை அவர் ரொம்ப பிஸியா இருப்பார், எங்கேயாவது போயிருப்பாரு, அதனாலதான் இன்னைக்கு உனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணல. எலியா இதெல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றான், ஏன் தேவன் எப்படிப்பட்டது தெரியுமா? அவரை நோக்கி நான் கூப்பிட்டா அவர் எனக்கு பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். அவன் சொல்றான், ஆண்டவரே, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதையும் நீரே மெய்யான தேவன் என்பதையும் ஆண்டவரை இப்பொழுது நீர் நிரூபிக்கணும். அதை சொன்னபோது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து எலியா அவன் ஆயத்தம் பண்ணின பலிபீடத்தின் மேல் வைக்கப்பட்ட அந்த பலியை தேவன் பட்சித்தார். எத்தனை பேர் நீங்கள் நம்புறீங்க? இப்படி கரெக்டாக ஜோம் பண்ணால் எனக்கு நடக்க வேண்டிய அற்புதம்லாம் கரெக்டாக நடக்கும். கையவேதி சொல்லி ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு கேட்ட சத்தியத்தின்படி நான் ஒவ்வொரு நாளும் என் ஜெபத்தை மாற்றணும். சொல்லுங்கள் வாயத்திறந்து. ஆண்டவரே, அழுது புலம்பி, ஆண்டவரே, வெறும் ஆண்டவரே புலம்புகிற ஜெபம் இல்லை, கண்ணீர் விடுகிற ஜெபம் மாத்திரம் இல்லை. ஆண்டவரே, உண்மை என் பக்கம் இருக்கிற ஒரு வல்லமையான ஜெபத்தை இன்னைக்கு எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறீர். கையவேதி சொல்லுங்க. ஆண்டவரே, இப்படி நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் எனக்கு நேராக நீர் ஆண்டவரை செவி கொடுக்கிறவராய், எனக்கு அற்புதம் செய்கிறவராய், ஆண்டவரே, நான் கேட்கிறத அதை பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோட நாங்க ஒவ்வொருவரும் ஜெபிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இந்த வசனத்தின்படியே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இப்படி ஜெபிக்கட்டும், காரியங்கள் மாறுகிறதை பார்க்கட்டும். கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக நீர் வானத்தின் ஆண்டவரே பல கதவுகளை திறந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராக உம்முடைய ஆசீர்வாதத்தின் தயவையும் நீர் உண்டு பண்ணுகிறதை அவர்கள் வாயின் அதிகாரத்தை, அவர்களுடைய நாவின் அதிகாரத்தை உபயோகப்படுத்தி அவர்கள் ஜெபிக்கும் போது இப்படிப்பட்ட மகிமையான விளைவுகளை அவர்கள் காண கிருபை செய்யும். உமக்கே எல்லா கன மகிமை துதி நாங்கள் தருகிறோம். இந்த சத்திய வசனங்கள் எங்களுக்குள்ள உம்முடைய மகிமையை வெளிப்படுத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.